மூஞ்சி பேச்சு அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்க சூப்பரான ஒரு அப்டேட்டு. ஆக்சுவலாக இதை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டாங்க. பட் இருந்தாலும் கண்டென்ட்னு தெரியல போய் இது எனக்கு வீடியோவை மாட்டிச்சு. அதனால் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். என்ன அப்டேட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த அப்டேட் தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் வரும் மேலே இருக்கிற அவ்வளோ சூஸ் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் தான் பேசிக்காக பண்ணணும். மேபி உங்களுக்கு வேறு எது பற்றியான அப்டேட்ஸ் எதனா வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தாராளமாக உங்கள் எல்லா கமெண்ட்ஸுமே நான் வந்து படிப்பேன். ஸோ எதனா சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கிற அப்டேட் என்ன அந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு தானே நிறைய பேர் வீடியோவிலேயே வந்திருப்பீங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரிக் ஒன்று இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒருத்தரோட ஐடி நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணுவோம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிற அந்த 3 லைன் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்கேன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா ஒன்று அவரோட ஐடி வரும், இல்லை நம்ம ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ இந்த சேம் மெத்தடை இப்போ வாட்ஸ்அப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இந்த அப்டேட்டு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிக்கை பயன்படுத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணணும். அதுதான் இருக்கிற முக்கியமான விஷயம். வழக்கம் போது இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இதை எப்படி இது யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்டாக்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் எல்லாமே வரும் பார்த்திங்களா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் குரூப்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ கான்டாக்ட்னு சொல்லிட்டு இருக்கும். அது பக்கத்துலேயே ஒரு பார்கோட் சிம்பிளும் இருக்கும். அந்த பார்கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேக் கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் ஸோ இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ மைக் பார்கோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பார்கோட் காட்டும். நான் பிளர் பண்ணிடுவேன், ஏன்னா என் நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. ஸோ இதை வந்து ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து காட்டும். நீங்கள் எப்படி இதை வந்து ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களுடைய வாட்ஸ்அப் ஐடிக்கு எடுத்துகிட்டு போகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கான்டாக்ட் மாதிரி கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் இதை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்துருக்கோம். அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒருத்தரோட நம்பர் வாங்கி அந்த நம்பரை டைப் பண்ணி அனுப்புவோம். இல்லைனா இந்த தடவை தான் யாருக்காவது மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒன்று போகணும். அதை போட்டு உங்கள் நம்பரை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நம்பரை சேவ் பண்ணாமலே அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க்கெலாம் எடுக்காமல் ஜஸ்ட்டு அவர் ஃபோன் வாங்கி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததாக இதில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அட்வான்டேஜ் எப்படி ஒன்றே ஒன்று தானே அதே மாதிரி தான் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த மெசேஜ் ஆப்ஷன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும். அதாவது வந்து நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நியூ கான்டாக்ட்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கான்டாக்டை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போது நான் பார்த்தீங்கன்னா இந்த நம்பரை நான் வந்து சேவ் பண்ணல. ஓகே, இந்த நம்பரை நான் சேவ் பண்ணாட்டியும் கூட ஸோ இதே மாதிரி வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ண உடனே நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இப்படி இருந்தால் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி நான் சொல்கிறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் த வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா புதுசாக கற்றுக்கிட்டீங்களா இல்லையான்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது நியூவாக லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது இந்த ட்ரிக்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட இந்த ட்ரிக்கை காட்டுங்க. எப்படி இதெல்லாம் கற்றுக்கிற அப்படின்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகிர பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செம்மையான வீடியோஸ்லாம் போட்டுட்டு வந்துருக்கோம். மறக்காம சேனலை செக் பண்ண மறந்துடாதீங்க. தட்ஸ் ஆல் த வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.